இந்திய மாநிலங்களில் தமிழ்நாடுதான் சூப்பர் ஸ்டார் என பெருமிதம் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்டிஏ கூட்டணியை வரும் தேர்தலில் 0 ஆக்குவோம் என சூளுரைத்துள்ளார். இளைஞரணி நிர்வாகிகளின் ஆரவாரத்திற்கு மத்தியில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் ராம்ப் வாக் சென்ற காட்சிதான் இது. சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் சூழலில் இளைஞரணியினரை தயார்படுத்தும் நோக்கத்தில் விருதுநகர் மாவட்டம் கல்குறிச்சியில் திமுக தென்மண்டல இளைஞரணி சந்திப்பு நடைபெற்றது. இளைஞரணி செயலாளர் உதயநிதி தலைமையில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் அக்கட்சியின் தலைவர் ஸ்டாலின் பங்கேற்றார். அவருக்கு அண்ணா அறிவாலயம் வடிவிலான நினைவு பரிசும் வெள்ளி போர்வாளும் பரிசளிக்கப்பட்டது. பின்னர் சிறப்புரையாற்றிய திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் திமுக தொடர்ந்து இயங்க வேண்டியதன் தேவையை எடுத்துரைத்தார். நம்முடைய டார்கெட் என்ன? வெல்வோம் 200. நான் ரெடி, நீங்க ரெடியா? எதுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து இயங்கணும் என்பது சமூக நீதி, சுயமரியாதை, மாநில சுயாட்சி, மொழி உணர்வு, இன உணர்வு, மும்மொழி கொள்கைங்கிற பெயர்ல இந்தி மொழியை திணிக்கக்கூடிய ஆபத்து இன்னைக்கும் நம்ம தலைக்கு மேல தொங்கக்கூடிய கத்தி இருக்கு. இப்ப அடிமைகளும் துரோகிகளும் எதிரிகளும் கூட சேர்ந்துகிட்டு ஒட்டுமொத்த மாநிலத்தோட சுயமரியாதை அடகு வைக்க முயற்சி பண்றாங்க. மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு வழங்கப்பட்ட திட்டங்கள் 0 என கூறிய முதலமைச்சர் வரும் தேர்தலில் என்டிஏ கூட்டணியை 0 ஆக்குவோம் என்று சூளுரைத்தார். எல்லா ரேங்க்லயும் தமிழ்நாடு தான் டாப், தமிழ்நாடு தான் சூப்பர் ஸ்டார். ஒன்றிய அரசு மாநிலங்களை ஒப்பிட்டு எந்த துறையில விருதுகள் கொடுத்தாலும் அதை தமிழ்நாடு தான் வாங்குது. பட்ஜெட்னு வந்துட்டா நமக்கு ஒண்ணும் கிடையாது. அவங்க நமக்கு கொடுத்தது என்ன? வெறும் 0. பாஜக மட்டுமில்லாம ஒட்டுமொத்தமா என்டிஏ கூட்டணியும் 2024 நாடாளுமன்ற தேர்தல் போலவே சட்டமன்ற தேர்தலையும் 0 ஆகணும். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக சாடினார். பாஜகவுடைய கிளை செயலாளராக மாறி இருக்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி. நானும் ரவுடி தான் அப்படின்னு சொல்ற மாதிரி நான் தான் கூட்டணிக்கு தலைமை, நான் தான் கூட்டணிக்கு தலைமைன்னு சொல்லிட்டு இருக்காரு. சொல்லல, புலம்பிக்கிட்டு இருக்கிறாரு. தமிழ்நாடா என்டிஏவா என்ற ஜனநாயக போர்ல நாம் வெல்வோம் ஒன்றாக. முன்னதாக பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ராணுவ கட்டுப்பாடு கொண்டது திமுக இளைஞரணி என்று கூறி கொள்கையில்லா கூட்டம் கூச்சல் போடுவதாக தாவேக்காவை மறைமுகமாக விமர்சித்தார். எந்த அமைப்பு பலமும் இல்லாம, எந்தவித கட்டுப்பாடும் இல்லாம, கொள்கைனா என்ன, லட்சியம்னா என்னன்னு எதுவுமே தெரியாம வெற்று கூச்சல் போடுகின்ற ஒரு கூட்டம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் சுத்திக்கிட்டு இருக்கு. அவங்களால தமிழ்நாட்டுக்கு எந்தவித பயனும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா அவங்களால அவங்களுக்கே எந்த பயனும் கிடையாது. இத தமிழ்நாட்டு மக்கள் விரைவில் உணர்த்துவாங்க. அரசியல் அறிவே இல்லாத சில அட்டைகள் என்னதான் உளறினாலும் புலம்பினாலும் களத்தில் நின்று ஜெயிக்க போற கட்சி உதயசூரியன் சின்னம் தான், நம்முடைய கழக தலைவர் அவர்கள் தான். வரும் தேர்தலில் இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பு வழங்க வேண்டும் என்றும் திமுக தலைவர் ஸ்டாலினிடம் உதயநிதி கேட்டுக்கொண்டார். உலகிற்கு இந்தியா அளித்த பரிசு தமிழ் என்றும் உலகை இந்தியாவுடன் இணைப்பது தமிழ் எனவும் மலேசியாவில் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிமின் அழைப்பை ஏற்று பிரதமர் நரேந்திர மோடி 2 நாட்கள் அரசுமுறை பயணமாக மலேசியா சென்றுள்ளார். கோலாலம்பூர் விமான நிலையத்தில் பிரதமர் மோடியை மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் தழுவி வரவேற்றார். பின்னர் இருவரும் ஒரே காரில் பயணித்து இந்திய வம்சாவளியினர் பங்கேற்ற நிகழ்ச்சியின் அரங்கத்திற்கு சென்றனர். அங்கு 800 கலைஞர்களின் கண்கவர் நடன நிகழ்ச்சியை கண்டு ரசித்தனர். தொடர்ந்து மேடையில் பேசிய பிரதமர் மோடி மலாய் மொழிக்கும் இந்திய மொழிக்கும் நிறைய தொடர்பு இருப்பதாக கூறி உலகத்துடன் இந்தியாவை இணைப்பது தமிழ்தான் என்றார். Tamil is India's gift to the world. Tamil literature,
is eternal and Tamil culture is global. தங்கள் திறமையால் தமிழர்கள் உலகம் முழுவதும் சேவையாற்றி வருவதாக குறிப்பிட்ட பிரதமர் மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள தமிழர்களை பட்டியலிட்டார். And I proudly say, India's Vice President Thiru C.P. Radhakrishnan ji, our Foreign Minister Dr. Jaishankar ji, Finance Minister Nirmala Sitharaman ji, who has presented our budget 9 times. Dr. Murugan, our Minister of State for Information and Broadcasting, they are from Tamil Nadu. பழைய இந்தி பாடலை பிரதமர் அன்வர் இப்ராஹிம் பாடிய வீடியோ வைரலானதை குறிப்பிட்டு பேசிய மோடி, புகழ்பெற்ற எம்ஜிஆரின் பாடல்களை அவர் விரும்பி கேட்பதும் அருமையான விஷயம் என்றார். மலாயா பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் இருக்கை அமைக்கப்பட்டிருப்பதை குறிப்பிட்டு மலேசியாவில் திருவள்ளுவர் மையம் அமைக்கப்படும் எனவும் உறுதியளித்தார். கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியா மிகப்பெரிய மாற்றம் அடைந்துள்ளதாகவும் 11வது இடத்தில் இருந்த பொருளாதாரம் 3வது இடத்திற்கு முன்னேறி இருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார். அமெரிக்காவுக்கு எதிரான 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா சிறிது போராடி வெற்றி கண்டது. கத்துக்குட்டி அணியை வெல்ல இந்தியாவுக்கு ஏன் இந்த சிரமம் என விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் இந்தியா மற்றும் இலங்கையில் நேற்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் மும்பை வான்கடே மைதானத்தில் நடந்த 3வது லீக் ஆட்டத்தில் இந்தியா அமெரிக்க அணிகள் பலப்பரீட்சை நடத்தின. டாஸ் வென்ற அமெரிக்க அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. முதலில் பேட்டிங் செய்த இந்திய வீரர்கள் அமெரிக்காவின் பந்துவீச்சுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை பறிகொடுத்து சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்தனர். அதிரடி ஆட்டக்காரர்களான அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, ரிங்கு சிங் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்து அதிர்ச்சி அளித்தனர். கேப்டன் சூரியகுமார் ஆறுதல் அளிக்கும் ஆட்டத்தால் இந்தியா 160 ரன்களை கடந்தது. அதே நேரம் இந்திய வீரர்களின் நேர்த்தியான பந்து வீச்சு அமெரிக்க வீரர்களுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கியது. எவ்வாறாயினும் சிறிது போராட்டத்திற்கு பின் அமெரிக்காவை 29 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வீழ்த்தியது. 20 ஓவர் உலகக்கோப்பை தொடருக்கு முன்பாக உள்ளூரில் பலம் வாய்ந்த நியூசிலாந்து அணியை புரட்டி எடுத்த இந்தியாவால் கத்துக்குட்டியான அமெரிக்காவை கட்டுப்படுத்த ஏன் இவ்வளவு போராட்டம் என்ற கேள்வி அனைவருக்கும் எழுந்தது. பெயருக்குத்தான் அமெரிக்கா என்றாலும் அந்த அணியில் பெரும்பாலானோர் இந்திய வம்சாவளியினர் என்பது இந்த போராட்டத்திற்கு ஒரு காரணமாக கருதப்படுகிறது. அமெரிக்க அணியில் 5 முதல் 7 வீரர்கள் வரை இந்தியாவை பூர்வீகமாக கொண்டவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் இந்திய அணிக்கு சற்று சவாலாக அமைந்தது. அதேபோல கடந்த ஆட்டங்களில் சொதப்பிய சஞ்சு சாம்சன் பாமை நிரூபிக்க தவறியதால் நேற்றைய ஆட்டத்தில் ஆடும் 11இல் இருந்து வெளியேற்றப்பட்டார். அவருக்கு பதிலாக இஷான் கிஷன் தொடக்க ஆட்டக்காரராக களமிறங்கினார். தொடக்க வரிசையில் அபிஷேக் சர்மா மற்றும் இஷான் கிஷன் தொடர்ச்சியாக விளையாடி வந்தாலும் இருவரும் இணைந்து அதிக ஆட்டத்தில் விளையாடியது கிடையாது என்பதால் விரைவாக முதல் விக்கெட் விடுவதற்கு இதுவும் ஒரு காரணமாக கருதப்படுகிறது. அதேபோல சூரியகுமார் தலைமையிலான இந்திய 20 ஓவர் அணியில் பெரும்பாலான வீரர்கள் ஆக்ரோஷமாகவும் அதிரடியாகவும் விளையாடக்கூடியவர்கள். இதற்கு உதாரணமாக கடந்த நியூசிலாந்து தொடரில் அபிஷேக் சர்மா உள்ளிட்டோரின் அதிரடி ஆட்டங்கள் அமைந்தன. ஆனால் அமெரிக்காவுக்கு எதிரான ஆட்டத்தில் அதிரடியாக ஆட விரும்பி அவசரகதியில் விக்கெட்டை பறிகொடுத்ததும் இந்திய அணிக்கு ஆரம்பத்தில் பின்னடைவை கொடுத்தது. மேலும் கத்துக்குட்டியான அமெரிக்காவை எளிதில் வீழ்த்தி விடலாம் என அதிகப்படியான நம்பிக்கையும் கூட இந்திய அணியின் சரிவுக்கு காரணமாக இருக்கலாம் என கருதப்படுகிறது. தொடர்ந்து 1 நிமிட செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 2 முதன்மை தேர்வு இன்று நடைபெறுகிறது. உதவி ஆய்வாளர், இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர், நன்னடத்தை அலுவலர், தனிப்பிரிவு உதவியாளர், உதவிப்பிரிவு அலுவலர், வனவர் உட்பட பல்வேறு அரசு துறைகளில் காலியாக உள்ள 828 பணியிடங்களை நிரப்பும் அறிவிப்பை கடந்த ஆண்டு ஜூலை மாதம் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமான TNPSC வெளியிட்டது. இதற்கான முதல்நிலை தேர்வு கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் நடைபெற்ற நிலையில் அதில் 4,20,217 பேர் தேர்வு எழுதினர். தேர்வு முடிவுகள் கடந்த டிசம்பர் மாதம் வெளியான நிலையில் அதில் குரூப் 2 பதவிகளில் 1,126 பேரும், குரூப் 2A பதவிகளில் 9,457 பேரும் தகுதி பெற்றவர்களாக TNPSC அறிவித்தது. அதனைத் தொடர்ந்து முதன்மை தேர்வு இன்று நடைபெறுகிறது. காலையில் குரூப் 2A பதவிகளுக்கான பாடத் தேர்வும், பிற்பகலில் குரூப் 2A பதவிகளுக்கான தமிழ் தகுதித்தாள் தேர்வும் நடைபெறுகிறது. அதைத் தொடர்ந்து வரும் 22ஆம் தேதி குரூப் 2 பதவிகளுக்கான பாடத் தேர்வு நடைபெறும் என TNPSC அறிவித்துள்ளது.
தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை படிப்படியாக உயரும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஒரு வாரத்திற்கு மழைக்கு வாய்ப்பில்லை என்றும் வறண்ட வானிலையே நிலவும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் 9 மாவட்டங்களில் வரும் 11ஆம் தேதி வரை அதிகாலை வேளையில் பனிமூட்டம் நீடிக்கும் என்றும் தெரிவித்துள்ளது. அதன்படி நீலகிரி, திண்டுக்கல், சேலம், ஈரோடு, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களிலும், தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களிலும் அதிகாலை வேளையில் மிதமான பனிமூட்டம் நிலவும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் வானிலை மையம் கணித்துள்ளது. தமிழ்நாட்டில் வரும் 11ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் வரக்கூடிய 17ஆம் தேதி தொடங்கும் என்று சபாநாயகர் அப்பாவு அறிவித்துள்ளார். தொடர்பாக நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சபாநாயகர் அப்பாவு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது 2026-2027 ஆண்டுக்கான இடைக்கால நிதிநிலை அறிக்கையை வரக்கூடிய 17ஆம் தேதி நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்வார் என்று அறிவித்தார். அமைச்சர் மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்களால் அன்றைய தினம் சட்டமன்றத்திலே அந்த இடைக்கால நிதிநிலை அறிக்கை வாசித்து அளிக்கப்படும். சட்டப்பேரவை நிகழ்வுகள் முழுவதையும் நேரடியாக ஒளிபரப்பு செய்ய நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் சபாநாயகர் அப்பாவு கூறினார். இப்போ நேரலையில் முடிந்த அளவுக்கு நேரலையில் தான் பெருகிட்டு இருக்கு. முழுமையாட்டு எல்லாத்துக்கும் என்ன செய்யணும், முழுமை பெறல, எல்லாமே வந்துடும். எல்லாமே இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடர் எத்தனை நாட்கள் நடைபெறும் என்பது அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என்றார். ஊராட்சி செயலாளர்கள் மற்றும் 125 நாள் வேலை உறுதி திட்ட பணியாளர்களை திமுக ஆட்சிக்கு ஆதரவாக தேர்தல் பரப்புரையில் ஈடுபடுத்துவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இபிஎஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாடு முழுவதும் உள்ள மாவட்ட திட்ட அலுவலர்கள் ஆணையின்படி ஊராட்சி செயலாளர்கள் மற்றும் 125 நாள் வேலை உறுதி திட்டத்தில் பணிபுரியும் பொறுப்பாளர்கள் வீடு வீடாக சென்று திமுக ஆட்சிக்கு ஆதரவாக பரப்புரை செய்வது சட்டவிரோதமானது என்று சாடியுள்ளார். எனவே மாவட்ட ஆட்சியர்கள் திமுக அரசுக்கு ஆதரவாக பரப்புரையில் ஈடுபடும் ஊராட்சி செயலாளர்கள் மற்றும் 125 நாள் வேலை உறுதி திட்ட பொறுப்பாளர்கள் மீது உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மேலும் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் சட்டத்திற்கு புறம்பாக செயல்பட்ட அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளார். கிராம பஞ்சாயத்தின் வளர்ச்சிக்காக பணிபுரியும் கிராம செயலாளர்கள் மற்றும் கிராமங்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யும் 125 நாள் வேலை திட்ட பணியாளர்களை திமுக அரசு தங்களது சுய லாபத்திற்காக தேர்தல் பரப்புரை வேலைகளில் ஈடுபடுத்துவதை கண்டிப்பதாக கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி, தேர்தல் பரப்புரையில் அவர்கள் ஈடுபடுத்துவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். புதிய வர்த்தக ஒப்பந்தத்தின்படி அமெரிக்காவில் மரபணு மாற்றப்பட்ட விளைபொருட்கள் இந்தியாவிற்குள் அனுமதிக்கப்படாது என மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் விளக்கமளித்துள்ளார். அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம் குறித்து டெல்லியில் விளக்கமளித்த பியூஷ் கோயல், இந்திய விவசாயிகளின் நலனை பாதுகாக்கும் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். இந்திய விளைபொருட்களை 0 வரியில் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யலாம் எனவும், ஆனால் அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் விளைபொருட்களுக்கான வரியில் எந்த விலக்கும் அளிக்கப்படவில்லை எனவும் தெளிவுபடுத்தினார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை பலனடையும் வகையில் வர்த்தக ஒப்பந்தத்தில் வரி சலுகைகளை பெற்றுள்ளதாகவும் பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். ऑटो पार्ट्स में जैसे मैंने कहा कि कुछ ऑटो पार्ट्स ऐसे हैं जिस पे हमें 0 ड्यूटी मिलेगी, कुछ पे 18% रहेगा. दोनों प्रकार के ऑटो पार्ट्स रहेंगे और लगभग आधा जो हमारा एक्सपोर्ट है वो 0 ड्यूटी पे चले जाएगा. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்தும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியிருப்பது குறித்த கேள்விக்கு பதிலளித்த பியூஷ் கோயல், ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவது தொடர்பாக இந்திய வெளியுறவுத்துறை பதிலளிக்கும் என தெரிவித்தார். இந்தியா அமெரிக்கா வர்த்தக கட்டமைப்பு இடைக்கால ஒப்பந்தம் அமெரிக்காவிற்கே சாதகமாக இருப்பதாக முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் விமர்சித்துள்ளார். எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், இந்தியாவும் அமெரிக்காவும் வெளியிட்ட கூட்டு அறிக்கை மூலம் இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் எட்டப்படவில்லை என்பதை தெளிவாகியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இது ஒரு இடைக்கால ஒப்பந்தம் கூட அல்ல என்றும், இது ஒரு இடைக்கால ஒப்பந்தத்திற்கான கட்டமைப்பே ஆகும் என்றும் விமர்சித்துள்ளார். இந்த கட்டமைப்பு ஒப்பந்தம் அமெரிக்காவிற்கு சாதகமாக உள்ளதாகவும் சமச்சீரற்ற தன்மையில் இருப்பதும் தெளிவாகியுள்ளதாக கூறியுள்ளார். அமெரிக்காவில் இருந்து இந்தியாவிற்கு இறக்குமதி செய்யப்படும் அனைத்து தொழில்துறை மற்றும் விவசாய பொருட்கள் மீதான வரிகள் நீக்கம் அல்லது குறைக்கப்பட இருக்கும் நிலையில் இந்தியாவில் இருந்து அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் ஜவுளி, தோல் பொருட்கள் உள்ளிட்டவற்றுக்கு 18 விழுக்காடு வரி விதிக்கப்படுவதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். இடைக்கால ஒப்பந்தம் வெற்றிகரமாக முடிவடைந்தால் மட்டுமே அமெரிக்கா வரியை நீக்கும் என கூறியுள்ள ப. சிதம்பரம், பிரிவு 232 கீழ் அமெரிக்கா நடத்தி வரும் விசாரணை தொடரும் என்றும், இந்த கட்டமைப்பு ஒப்பந்தம் அந்த விசாரணைக்கு உட்பட்டதாக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். எனவே இந்த இடைக்கால ஒப்பந்தத்திற்கான கட்டமைப்பு எப்படி ஒரு கொண்டாட்டத்திற்கு உரிய விஷயமாக இருக்கும் என்றும் ப. சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார்.
இந்த மாத இறுதியில் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தேசிய தலைவர்கள் பிரச்சாரத்தை தொடங்கவிருப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்த அவர், பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு நிதி வழங்கும் போது தமிழ்நாட்டிற்கு நிதி வழங்கப்படுவதில்லை என்றும், வரும் தேர்தலில் பாஜக அதிமுகவுக்கும் தமிழ்நாடு மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என்றும் கூறினார். தமிழ்நாட்டுக்கு என்று ஒரு பைசா ஒதுக்கவில்லை, தமிழ்நாடை புறக்கணிக்கிறார்கள். தமிழ்நாடு இவர்களுடைய பரிவில், ஒன்றிய அரசுடைய பரிவில் இருக்கிறதா என்பது கேள்வியாக இருக்கிறது. பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு லட்சக்கணக்கான கோடியை ஒதுக்கிறீர்கள், ஏன் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கவில்லை? ஏற்கனவே சமக்ரா சிக்ஷா அபியானில் நமக்கு 3400 கோடி தர வேண்டும். அடுத்த தலைமுறையை உருவாக்கும் பள்ளி கல்வித்துறை, இதையும் அவர்கள் புறக்கணிக்கிறார்கள். பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் 100 முறை தமிழ்நாட்டிற்கு வந்தாலும் மக்கள் அவர்களை நம்ப மாட்டார்கள் என்றும் செல்வ பெருந்தகை கூறினார். தமிழ் கலாச்சாரம் அழிவதற்கு வழிவகுத்தவர்கள் சேர சோழ பாண்டியர்கள் என்ற விசிக தலைவர் திருமாவளவனின் கருத்துக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் பாஜகவின் கருத்தை சீமான் வழிமொழிவதாக திருமாவளவன் மறைமுகமாக சாடியுள்ளார். என் பாட்டன் பிழை விட்டுருக்கானா? அவன் எனக்கு எந்த பெருமையும் தரலையா? எந்த பெருமையும் தரலையா? அவன் சொல்லுங்க. பன்னீர் திருமறைகள் இதெல்லாம் பாதுகாத்தது அவன் இல்லையா? அவன் இல்லையா சொல்லுங்க. அவனுக்கு எந்த பெருமையும் இல்லை. குடவோல முறை, இன்னைக்கு மக்களாட்சியில் இருக்க வாக்கு முறையை அன்னைக்கு அவன் நடத்தலையா? அதெல்லாம் நீங்க பெருமையே இல்லைன்னு சொல்ல முடியாது. பிழை இருக்கு. யார்கிட்ட பிழை இல்லை? என் முன்னோன் செய்த பிழையை சரி செய்து தானே நாங்க இருக்கோம். தமிழர்களின் மீது, தமிழ் மன்னர்களின் மீது பற்றுக்கொண்ட யாரும் திருமாவளவன் இப்படி பேசியது தவறு என்று சொல்லவில்லை. பிஜேபி சொன்னதும் அப்படியே அதை வழிமொழிகிற கும்பல் தான் இங்கே தமிழ் தேசியத்தை பேசிக் கொண்டிருக்கிறது. ஈழ அரசியலையும் தமிழ் தேசிய அரசியலையும் தாங்கள் மட்டுமே பேச வேண்டும், நாங்கள் மட்டுமே குத்தகை எடுத்திருக்கிறோம் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை அவர்கள் உருவாக்குகிறார்கள். நாம் எல்லாம் தமிழ் தேசியம் பேசிய காலத்தில் அவர்கள் எங்கே இருந்தார்கள் என்பது கூட நமக்கு தெரியாது. கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் அருகே உணவு சமைத்து அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காலமுறை ஊதியம், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கும்மியடித்தும் ஒப்பாரி வைத்தும் போராட்டம் நடத்தினர். இரவு வரை போராட்டம் நீண்ட நிலையில் மெழுகுவர்த்தி ஏந்தி முழக்கங்களை எழுப்பினர். சென்னை தரமணியில் உள்ள ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணித்திட்டம் அலுவலகம் முன்பு கொளுத்தும் வெயிலில் சேலைகளை நிழற்குடைகளாக அமைத்து போராட்டம் நடத்தினர். திண்டுக்கல்லில் 5வது நாள் போராட்டத்தில் அங்கன்வாடி ஊழியர்கள் கஞ்சி காய்ச்சி முழக்கங்களை எழுப்பினர். ராணிப்பேட்டையில் போராட்டம் நடத்திய அங்கன்வாடி ஊழியர்கள் திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதியின்படி 5 லட்சம் ரூபாய் பணிக்கொடை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இதேபோல நாமக்கல்லில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் குடும்ப பாதுகாப்பு ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். நிலையில் வீட்டில் வைத்தே பிரசவம் பார்த்தபோது குழந்தை இறந்து பிறந்த நிலையில் அவரது கணவர் கைது செய்யப்பட்டார். மேலப்பாளையம் தெற்கு தைக்கா தெருவைச் சேர்ந்த நசீன் உசைன் கோவையில் தொழில் செய்து வருகிறார். அவரது மனைவி முகமது அஸ்மான் நிறைமாத கர்ப்பிணியாக இருந்ததால் மேலப்பாளையம் நகர்நல மையத்தின் மூலம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வந்தார். வெள்ளிக்கிழமை அவருக்கு பிரசவ தேதி என்ற சூழலில் மருத்துவ அலுவலர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் நேரில் சென்று அவரை மருத்துவமனைக்கு வரும்படி அழைப்பு விடுத்தனர். இதற்கு குடும்பத்தினர் மறுப்பு தெரிவித்ததால் காவல்துறையிலும் புகார் அளிக்கப்பட்டது. இதனிடையே அஸ்மாவுக்கு திடீரென்று பிரசவ வலி ஏற்பட மருத்துவமனைக்கு அழைத்து செல்லாத நசீன் உசைன் வீட்டிலேயே பிரசவம் பார்த்ததாக கூறப்படுகிறது. அப்போது இறந்த நிலையில் ஆண் குழந்தை பிறந்ததை அடுத்து யாருக்கும் தெரியாமல் இரவோடு இரவாக குழந்தையின் உடலை புதைத்துள்ளார். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் அளித்த தகவலின் பேரில் காவல்துறையினர் நேரில் சென்று விசாரித்தனர். அதில் வீட்டிலேயே பிரசவம் பார்த்ததும் பின்னர் சிசுவின் உடலை புதைத்ததும் உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து நசீன் உசைனை காவல்துறையினர் கைது செய்தனர். ஒரு 3 வாட்டி ஸ்பார்க் வந்தது, அதுக்குள்ளே உள்ள நெருப்பு வந்துடுச்சு போல். லேடிஸ்ங்கெல்லாம் குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ட்ரெயின் கரெக்டாக வந்து நிற்க ஆரம்பிக்குது, உள்ள லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டில் நெருப்பு, எல்லாரும் குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சென்னை புறநகர் மின்சார ரயிலில் திருமுல்லை வாயில் அருகே மின் விபத்து ஏற்பட்டதால் பயணிகள் அதிர்ச்சி அடைந்தனர். சென்னை சென்ட்ரலில் இருந்து இரவு 7:45 மணிக்கு அரக்கோணத்துக்கு புறப்பட்ட மின்சார ரயில் திருமுல்லை வாயில் அருகே சென்றபோது ரயிலுக்கு மின் இணைப்பை ஏற்படுத்தும் பேண்டோகிராஃப் கருவியில் தீப்பொறி ஏற்பட்டுள்ளது. பயணிகள் லேசான மின் அதிர்வை உணர்ந்து பதறி உள்ளனர். ஓட்டுநர் உடனே ரயிலை நிறுத்தியதும் அவசர அவசரமாக கீழிறங்கினர். ரயில் நிலையத்துக்கு முன்பாகவே நிறுத்தப்பட்டதால் நடக்க முடியாமல் அவதியடைந்தனர். நாங்கள் வந்த வழியில் வியாசர்பாடி சென்டரில் வந்து ட்ரெயின்
ஃபுல்லாக ஸ்டாப் ஆயிடுச்சு. அங்கே 45 மினிட்ஸ். 1 மணி நேரம் போராடி சரி செய்த நிலையில் ரயில் ஆவடிக்கு கொண்டு செல்லப்பட்டது. இதற்கிடையே பயணிகளுக்காக திருமுல்லை வாயிலிலிருந்து ஆவடி பணிமனைக்கு பேருந்துகள் இயக்கப்பட்டன. இதேபோன்று ராயபுரம், வில்லிவாக்கம், அம்பத்தூர் உள்ளிட்ட இடங்களிலும் மின்சார ரயில்கள் வழியில் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் இன்னலுக்கு ஆளாகினர். நாம் தமிழர் கட்சியின் கூட்டத்திற்கு இடையூறு செய்ததாக தவிகவினர் வாகனங்கள் தாக்கப்பட்ட சம்பவத்தின் காட்சிகள் தான் இவை. தேனி பங்களாமேடு பகுதியில் நாம் தமிழர் கட்சியின் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் துரைமுருகன் தவிக தலைவர் விஜய் குறித்து விமர்சித்தார். அதற்கு எதிர்வினையாற்றும் விதமாக அந்த வழியாக சென்ற தவிகவினர் கோஷம் எழுப்பியதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த நாம் தமிழர் கட்சியினர் தவிகவினர் பயணித்த காரை வழிமறித்து தாக்குதலில் ஈடுபட்டனர். மேலும் தாக்குதலை தடுக்க வந்த காவல்துறையினரிடமும் நாம் தமிழர் கட்சியினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது பரபரப்பு ஏற்பட்டது. நெஞ்சை பதைபதைக்க வைக்கும் ராட்டின விபத்தின் காட்சிகள் தான் இவை. ஹரியானாவின் சூர்ஜகன் பகுதியில் நடந்த கண்காட்சியில் ராட்சத ராட்டினம் அமைக்கப்பட்டிருந்தது. கண்காட்சிக்கு வந்த பார்வையாளர்கள் ராட்டினத்தில் ஏறி உற்சாகத்துடன் விளையாடினர். ராட்டினத்தின் வேகம் மெல்ல மெல்ல அதிகரித்த போது திடீரென பக்கவாட்டு தூண் உடைந்து பலத்த சத்தத்துடன் விழுந்தது. இந்த கோர சம்பவத்தில் ராட்டினத்தில் விளையாடிய 12 பேர் படுகாயமடைந்த நிலையில் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவல் ஆய்வாளர் ராட்சத தூண் விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தார். பார்வையாளர் ஒருவர் எடுத்த வீடியோ வேகமாக பரவி வரும் நிலையில் சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் 1360 ரூபாய் உயர்ந்துள்ளது. பல்வேறு பொருளாதார காரணங்களால் கடந்த சில நாட்களாக தங்கம் விலை அதிக ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது. அதன்படி சென்னையில் ஆபரண தங்கம் விலை வெள்ளிக்கிழமையன்று 1 கிராம் 14,250 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இந்த நிலையில் ஒரே நாளில் 170 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 14,420 ரூபாய்க்கு தங்கம் விற்பனையாகிறது. ஒரு சவரன் 1,360 ரூபாய் விலை உயர்ந்து 1,15,360 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் வெள்ளி விலை 1 கிராம் 5 ரூபாய் உயர்ந்து 285 ரூபாய்க்கும், 1 கிலோ கட்டி வெள்ளி 5,000 ரூபாய் விலை உயர்ந்து 2,85 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. திமுக கூட்டணி 200 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைக்கும் என்று நடிகர் வடிவேலு தெரிவித்துள்ளார். 200 சீட்டுக்கு மேல கண்டிப்பா மறுபடியும் சொல்றேன். 200 நிச்சயம், 200க்கு மேல் நாம் வெற்றி பெறுவது லட்சியம். சென்னை சைதாப்பேட்டையில் திமுக சார்பில் நடைபெற்ற கபடி போட்டி பரிசளிப்பு விழாவில்தான் நடிகர் வடிவேலு பஞ்சவசனம் பேசி விளையாட்டு மேடையை அனல் கிடப்பும் அரசியல் மேடையாக்கினார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை சைதாப்பேட்டையில் நடந்த மகளிர் கபடி போட்டியின் இறுதிப் போட்டியில் பரிசு வென்ற அணிகளை பாராட்டி பேசிய வடிவேலு, மகளிருக்கான சிறப்பான திட்டங்கள் திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்டவை என்றும், குறிப்பாக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பெண்களுக்கு சொத்தில் சம பங்கு கொண்டு வந்ததை குறிப்பிட்டு பேசினார். ஏன்னா இப்படி பெண்களுக்கு அருமையான விஷயத்தை பண்ணது நம்ம கட்சி தான். அதாவது சொத்துல முதற்கொண்டு ஐயா கலைஞர் ஐயா என்ன பண்ணாரு, அது ஒண்ணு போதுங்க, அது ஒரு விஷயம் போதும். பெண்களுக்கு சம பங்கு அப்படின்னு சொத்தை பிடிச்சா கூட ஆம்பளைக்கு மட்டும் இல்லை, பெண் பிள்ளைக்கும். ஏன்னா ஒரு தகப்பன் 2 பையனை போக்குறாரு, 2 பொண்ணை போக்குறாரு, அந்த பெண் பிள்ளைகளுக்கும் சொத்து எழுதி வச்சது அவர் தான். இந்த காட்சியை பார்க்கும்போது அவர் ஆரம்பிச்சு வச்ச அந்த பிள்ளையார் சிலை எனக்கு அப்படியே நினைவு, ரொம்ப மகிழ்ச்சியா. வரும் தேர்தலில் 200 தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெறுவது உறுதி என்பதை விளையாட்டுப் போட்டி எடுத்துக்காட்டுவதாக வடிவேலு குறிப்பிட்டார். இது முதல்வர் கோப்பு மட்டும் இல்லை, 2026 நம்ம வெற்றி பெற போறதுக்கு சேர்த்துதான் இந்த கோப்பை. இது இந்த துறைக்கு மட்டும் இல்ல, எல்லா தரப்புல இருக்க மக்களுக்கு போறா இந்த 2020 எலெக்ஷனுக்கு அப்புறம் எல்லா மக்களுக்கும் நல்ல வாழ்க்கை அமைய போகுது. எல்லா மக்களுக்கும் மக்கள் ஐயா அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் அருமையா
200 சீட்டுக்கு மேல கண்டிப்பா மறுபடியும் சொல்றேன், 200 நிச்சயம், 200க்கு மேல் நாம் வெற்றி பெறுவது லட்சியம். திமுக கூட்டணி எக்காலத்திலும் தோற்காது என்றும் தேர்தலுக்கு பிறகு பல நிகழ்வுகள் நடக்க உள்ளதாகவும் வடிவேலு தெரிவித்தார். நல்ல விளையாடுங்க. நம்ம அரசு வெற்றி பெற்றதுனால இதை விட இன்னும் பெரிய பெரிய பரிசெல்லாம் இருக்கு, பெரிய பெரிய விளையாட்டெல்லாம் இருக்கு. கிளப்புங்கள். கபடி வீராங்கனைகளை ஊக்கப்படுத்தும் வகையிலும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுக அரசை சுட்டும் வகையிலும் எம்ஜிஆர் நடித்த அரசகட்டளை திரைப்படத்தின் பாடலை பாடி அரங்கில் இருந்தவர்களை ரசிக்க வைத்தார். வேட்டையாடு விளையாடு, விருப்பம் போல விளையாடு, வீரமான நடையை போடு. வேட்டையாடு விளையாடு, விருப்பம் போல விளையாடு, வீரமான நடையை போடு. நீ வெற்றி என்னும் கடலில் ஆடு. இன்னும் வெற்றி பெற்றிருப்போம். நம்ம 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 அரசு நம்ம ஆட்சி எப்பயுமே இந்த காலத்தில் தோக்காது, வெற்றி மேல் வெற்றி பெறும். நடிகர் வடிவேலு திமுகவிற்கு ஆதரவாக பேசுவது இது முதல் முறை அல்ல. கருணாநிதி, ஜெயலலிதா போன்ற ஆளுமைகள் இருந்தபோதே 2011ஆம் ஆண்டு தேர்தல் களத்தில் அதிமுக தேமுதிக கூட்டணியை எதிர்த்து சூறாவளி பரப்புரை மேற்கொண்டார். அப்போது விஜயகாந்தை விமர்சித்து பரப்புரை செய்தது பேசுபொருளானது. தற்போது விஜய் அரசியல் களத்தில் உள்ள நிலையில் திமுக கூட்டணியை மீண்டும் ஆட்சி அமைக்கும் என ஆருடம் கூறியிருக்கிறார் வடிவேலு. காலை விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். திருவாரூரில் ஆயுதப்படை வளாகம் அருகே சாலையை மறித்து நிற்கும் மாடுகளால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் அவதியடைந்தனர். மன்னார்குடி செல்லும் சாலையில் மாடுகள் படுத்துக் கொண்டும் வழிமறித்து போக்குவரத்துக்கு இடையூறாகவும் நின்றன. சம்பந்தப்பட்ட மாடுகளின் உரிமையாளர்களை கண்டறிந்து அபராதம் விதிக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை எழுந்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே மகனை நாட்டு துப்பாக்கியால் சுட்ட தந்தையை காவல்துறையினர் கைது செய்தனர். பீரணப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த மாதப்பன் மதுபோதையில் தனது மனைவியிடம் தகராறு செய்துள்ளார். இதனை தட்டி கேட்ட மகன் மாணிக்கத்தை நாட்டு துப்பாக்கியால் சுட்டுள்ளார். காயமடைந்த மாணிக்கம் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் மாதப்பனை கைது செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரியிலிருந்து கார்கில் வரை செல்லும் இந்திய விமானப்படையின் சைக்கிள் பயணக்குழுவினர் ராமேஸ்வரத்தில் உள்ள முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினர். கார்கில் போர் வெற்றியை நினைவு கூறும் வகையில் இந்திய விமானப்படையைச் சேர்ந்த வீரர்கள் கன்னியாகுமரியிலிருந்து கார்கில் வரை சைக்கிள் பயணம் மேற்கொள்கின்றனர். இந்த பயணக்குழுவில் கேப்டன் சந்திரசேகர் தலைமையில் ஒரு பெண் அதிகாரி உட்பட 12 பேர் உள்ளனர். கடந்த செவ்வாய்க்கிழமை கன்னியாகுமரியிலிருந்து புறப்பட்ட அவர்கள் ராமேஸ்வரம் வந்தடைந்தனர். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அமைந்துள்ள சாலையில் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் கொப்பளித்து வெளியேறியது. பல ஆயிரம் லிட்டர் குடிநீர் வீணாகி வெளியேறி சாலையில் பெருக்கெடுத்து ஓடியதால் அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் மிதமான வேகத்தில் செல்லும் நிலை இருந்தது. குடிநீர் குழாய்களில் சிறிய அளவிலான பழுது ஏற்பட்ட போதே மாநகராட்சி அதிகாரிகள் சரி செய்யாததால் பெரிய அளவில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வீணாவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். தென்காசி மாவட்டம் பாம்புக்கோவில் சந்தை கிராமத்தில் புர்கா அணிந்து வந்த மர்ம நபர் வீடு புகுந்து மளிகை கடை உரிமையாளரை தாக்கி 35 சவரன் நகை மற்றும் 7 லட்சம் ரூபாய் பணத்தை திருடிச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாம்புக்கோவில் சந்தை கிராமத்தில் மளிகை கடை நடத்தி வரும் மாரியப்பன் வீட்டிற்குள் புர்கா அணிந்தவாறே புகுந்த மர்ம நபர் அவரது மாமியாரை தாக்கி பீரோவில் இருந்த 35 சவரன் நகை மற்றும் 7 லட்சம் ரூபாய் பணத்தை திருடிச் சென்றுள்ளார். இச்சம்பவம் குறித்து சொக்கம்பட்டி காவலர்கள் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அட்டுவம்பட்டி பகுதியில் தெருநாய் கடித்து குதறியதில் 6க்கும் மேற்பட்டோர் பலத்த காயமடைந்தனர். சாலையில் நடந்து சென்றவர்கள், இருசக்கர வாகனத்தில் பயணித்தவர்கள் என அனைவரையும் நாய் துரத்தி கடித்தது. இதில் பலருக்கும் கால், தொடை பகுதிகளில் ரத்த காயங்கள் ஏற்பட்டதை தொடர்ந்து அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே இளைஞரை கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட வழக்கில் அகோரி கைது செய்யப்பட்டார். பெயன்பட்டியைச் சேர்ந்த நந்தகுமார் என்ற 26 வயது கூலி தொழிலாளி இருசக்கர வாகனத்தில் சென்றபோது கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டார். முன்விரோதம் காரணமாக இந்த கொலை நடந்ததாக கூறப்பட்ட நிலையில் சந்தேகத்தின் பேரில் 3 பேரை காவல்துறையினர் பிடித்து விசாரித்தனர். அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த அகோரி நந்தகுமாரை கொலை செய்தது உறுதியானது. இதையடுத்து காவலர்கள் அவரை கைது செய்தனர். சென்னை வடபழனியில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட உள்ள 234 தொகுதி வேட்பாளர்களுடன் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்துரையாடினார். வடபழனியில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்ற கூட்டத்தில் வேட்பாளர்கள் எவ்வாறு பரப்புரையில் ஈடுபட வேண்டும், எவ்வாறு வாக்குகள் சேகரிக்க வேண்டும் என சீமான் அறிவுரை வழங்கினார். பெண் வேட்பாளர்கள் பரப்புரைக்கு வரும்போது அவர்களை தங்களது சகோதரியைப் போல் பாதுகாப்புடன் அழைத்துச் செல்ல வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார்.
புதுக்கோட்டை மாவட்டம் குலமங்கலம் மலைக்கோவிலில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் மாடு முட்டி காயமடைந்த 17 வயது சிறுவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மலைக்கோயிலில் கடந்த 2ஆம் தேதி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. அப்போது காளை வெளியேறும் இடத்தில் நின்றிருந்த இளம்பட்டியைச் சேர்ந்த சின்னையா என்ற 17 வயது சிறுவனை மாடு முட்டியது. இதில் படுகாயமடைந்த சிறுவன் தஞ்சை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். திருப்பூரில் தூய்மை பணியாளர்களை ஆபாச வார்த்தைகளால் அதிமுக பெண் கவுன்சிலரின் உறவினர் திட்டியதாக கூறி தூய்மை பணியாளர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். 30வது வார்டில் தூய்மை பணிகளை மேற்கொண்டபோது அந்த வார்டின் அதிமுக பெண் கவுன்சிலர் புஷ்பலதாவின் உறவினர் மோகன் என்பவர் தூய்மை பணியாளர்களை ஆபாசமான வார்த்தைகளால் திட்டியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி 30க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் திருப்பூர் வடக்கு காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு புகார் அளித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே சாலையை கடக்க முயன்ற இருசக்கர வாகனத்தின் மீது கார் மோதும் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி ராஜேஷ் தனது நண்பருடன் சித்தூர் கடலூர் சாலையை இருசக்கர வாகனத்தில் கடக்க முயன்றார். அப்போது வேலூரில் இருந்து திருவண்ணாமலை நோக்கி சென்ற கார் இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இதில் ராஜேஷ் மற்றும் அவரது நண்பர் தூக்கி வீசப்பட்டு காயமடைந்தனர். புலியை பார்த்து பூனை சூடு போட்டுக் கொள்வது போன்று எல்லோரும் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது என்று முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தாவேக தலைவர் விஜயை சாடியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடந்த அதிமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய அவர் மத்திய அரசுடன் இணக்கமாக இருந்தால்தான் பல்வேறு திட்டங்களை கொண்டு வர முடியும் என்று குறிப்பிட்டார். புலியை பார்த்து பூனை சோடு ஓட்ட மாதிரி எல்லாரும் எம்ஜிஆர் நினைச்சிருவாங்க. எம்ஜிஆர்னா ஒரே எம்ஜிஆர் தான், உலகத்தில் எந்த எம்ஜிஆர் யாரும் ஓட்ட முடியாது. கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் முதலமைச்சர் பினராயி விஜயனின் கார் செல்லும் பாதையில் கருப்பு கொடியை காட்டி பாஜகவின் இளைஞர் பிரிவைச் சேர்ந்த தொண்டர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். சபரிமலையில் தங்கம் திருடு போனது தொடர்பாக அப்போது அவர்கள் முழக்கம் எழுப்பினர். காவல்துறையினர் அவர்களை கைது செய்தனர். மணிப்பூரில் மீண்டும் கலவரம் ஏற்பட்ட நிலையில் சூரசந்த்பூர் மாவட்டம் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி வருகிறது. மணிப்பூரில் புதிய அரசு அமைந்த 24 மணி நேரத்திற்குள் புதிய அரசுக்கு எதிராக பெரிய அளவிலான போராட்டங்கள் வெடித்தன. போராட்டக்காரர்களுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்டு கலவரமானது. இதனால் அங்கு 2 நாட்களுக்கு முழு அடைப்பு அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் அப்பகுதி மெதுவாக இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி வருகிறது. இந்தியா அமெரிக்கா இடையேயான இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான கூட்டறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. ஒப்பந்தத்தில் இடம்பெற்றுள்ள அம்சங்கள் என்ன? விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். அமெரிக்க அதிபராக 2வது முறை பதவியேற்ற ட்ரம்ப் இந்திய பொருட்கள் மீதான இறக்குமதி வரியை 10% 25% உயர்த்தினார். மேலும் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு அபராதமாக 25 விழுக்காடு என மொத்தம் 50% வரி வசூலிக்கப்படும் என ட்ரம்ப் அறிவித்தார். இதனால் இந்தியாவின் ஏற்றுமதி வர்த்தகம் கடுமையான பாதிப்பை சந்தித்த நிலையில் இரு நாடுகளுக்கு இடையே புதிய வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ள பலகட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதன் முடிவாக இந்திய பொருட்கள் மீதான இறக்குமதி வரி 18 விழுக்காடாக குறைப்பது உள்ளிட்ட அம்சங்களுடன் வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளும் பணிகள் இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தனது ட்ரூத் சமூக வலைதள பக்கத்தில் கடந்த வாரத்தில் பதிவிட்டார். இது தொடர்பாக நாடாளுமன்றத்திலும் எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பிய நிலையில் விரைவில் வர்த்தக ஒப்பந்தம் வெளியாகும் என்று வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இரு நாடுகள் மேற்கொண்ட இடைக்கால வர்த்தக ஒப்பந்தத்தை இந்தியா மற்றும் அமெரிக்கா இணைந்து கூட்டறிக்கையாக வெளியிட்டுள்ளன. அதில் இந்தியா மற்றும் அமெரிக்காவின் பரஸ்பர வர்த்தக நலனை மனதில் வைத்து இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் வடிவமைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கடந்த ஆண்டு ஏப்ரல் 2ஆம் தேதி கூடுதல் வரி விதிப்பு தொடர்பாக பிறப்பிக்கப்பட்ட உத்தரவில் திருத்தம் செய்வதன் மூலம் இந்தியாவில் இருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் ஆடைகள், காலணி, பிளாஸ்டிக், கரிம வேதிப் பொருட்கள், வீட்டு அலங்கார பொருட்கள், கைவினைப் பொருட்களுக்கான வரி 18 விழுக்காடாக குறைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவில் திருத்தம் செய்து பொது மருந்துகள், வைரங்கள், ரத்தினங்கள், விமான உதிரி பாகங்களுக்கும் வரியில் இருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யப்படும் அனைத்து வகையான தொழில்துறை, உணவு மற்றும் வேளாண் பொருட்களுக்கு இந்திய அரசு முழுமையான வரி விலக்கு அல்லது பகுதியான விலக்களிக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக அமெரிக்காவிலிருந்து உலர்ந்த தானியங்கள், சிவப்பு சோளம், பாதாம், முந்திரி, பிஸ்தா உள்ளிட்ட கொட்டை வகைகள், பழங்கள், சோயாபீன் எண்ணெய், மதுபானம் உள்ளிட்ட பொருட்களை இந்தியாவில் இறக்குமதி செய்வதற்கு வரி விலக்கு அளிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. அமெரிக்காவிலிருந்து எரிசக்தி பொருட்கள், விமானம் மற்றும் உதிரி பாகங்கள்,
அரிய வகை கனிமங்கள், தொழில்நுட்ப சாதனங்கள், நிலக்கரி உள்ளிட்டவற்றை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு $500 பில்லியன் அளவிற்கு இந்தியா வாங்குவதற்கு ஒப்புக்கொண்டதாகவும் கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்க மாட்டோம் என இந்தியா உறுதியளித்ததால் 25 விழுக்காடு அபராத வரியை ரத்து செய்வதற்கான உத்தரவில் ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையிலான இடைக்கால ஒப்பந்தம் குறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி, இந்திய இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கான வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த ஒப்பந்தம் மேக் இன் இந்தியா முயற்சியை மேலும் வலுப்படுத்தும் என்றும், இந்திய விவசாயிகள், தொழில் முனைவோர், குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள், புத்தாக்க நிறுவனங்கள், மீனவர்கள் என பல்வேறு துறையினருக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் எனவும் பிரதமர் மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். காலை விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே சிறுத்தை தாக்கி நாய் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சேஷன் நகர் கிராமத்தைச் சேர்ந்தவர் மகேந்திரகுமார் என்ற விவசாயியின் தோட்டத்திற்குள் புகுந்த சிறுத்தை அங்கு கட்டப்பட்டிருந்த நாயை கவ்வியது. இதனை கண்ட மற்ற நாய்கள் குறைக்கவும் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்த மகேந்திரகுமார் சைரன் ஒலியை எழுப்பி சிறுத்தையை விரட்டினார். சிறுத்தை கடித்து நாய் உயிரிழந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த வனத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த போது காரின் டயர் வெடித்து விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. நெத்திமேடு பகுதியைச் சேர்ந்த சக்திவேல் என்பவர் திருப்பூரிலிருந்து சேலம் நோக்கி காரில் சென்று கொண்டிருந்தார். அப்போது வளையக்காரனூர் என்ற பகுதியில் காரின் முன்பக்க டயர் வெடித்தது. இதில் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோரம் உள்ள தடுப்புகளில் மோதி விபத்துக்குள்ளானது. கோவைக்கு பிற மாவட்டங்களிலிருந்து சின்ன வெங்காயம் வரத்து அதிகரித்துள்ளதால் விலை குறைந்துள்ளது. தொண்டாமுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிக அளவில் சின்ன வெங்காயம் விவசாயம் நடைபெறுகிறது. திருமணம் உள்ளிட்டவற்றின் தேவை கருதி அதிக அளவில் சின்ன வெங்காயம் பயிரிட்டுள்ள நிலையில் கரூர், அரவக்குறிச்சி, வேலூர் பகுதிகளிலிருந்து வெங்காயம் வருவதால் 1 கிலோ 20 ரூபாய்க்கும் கீழே விற்பனையாவதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் இனிப்பகத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. திருப்போரூர் OMR சாலையில் செந்தில் என்பவருக்கு சொந்தமான இடத்தில் பழக்கடை மற்றும் இனிப்பகம் இயங்கி வருகிறது. இந்த கடையின் உள்பகுதியில் மரவேலைகள், மின்விளக்குகள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் திடீரென தீப்பிடித்தது. நிகழ்விடத்திற்கு சென்ற தீயணைப்பு வீரர்கள் 1 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். நெல்லை மாவட்டம் கூந்தன்குளம் பறவைகள் சரணாலயத்தில் நூற்றுக்கணக்கான பறவைகள் உயிரிழந்த நிலையில் காணப்படுவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூந்தன்குளம் பறவைகள் சரணாலயத்திற்கு ஐரோப்பா, ஆஸ்திரேலியா, சைபீரியாவிலிருந்து ஆண்டுதோறும் பறவைகள் வந்து செல்கின்றன. இந்நிலையில் போதிய நீரின்றி பறவைகள் தவித்து வருவதுடன் ஆங்காங்கே உயிரிழந்த நிலையில் கிடப்பதால் பறவை காய்ச்சல் காரணமாக உயிரிழந்தனவா என்ற கேள்வி எழுந்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே ஆம்னி கார் தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இல்லியம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பழனிசாமி ஆடு, மாடு, கோழி உள்ளிட்டவைகளை வளர்த்து வருகிறார். தன்னுடைய ஆம்னி காரில் கால்நடைகளுக்கு தேவையான நீர் கொண்டு வரும்போது திடீரென தீப்பற்றி எரிந்துள்ளது. கேஸ் சிலிண்டரில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக விபத்து ஏற்பட்டதை அடுத்து காரின் கண்ணாடியை உடைத்துக் கொண்டு பழனிசாமி தப்பினார். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் இருசக்கர வாகனத்தில் வைத்து கஞ்சா விற்பனை செய்த ஒடிசா இளைஞர் கைது செய்யப்பட்டார். பெபுதா தேவ் விஜயகுமார் என்பவர் பொள்ளாச்சி சாலையில் உள்ள ஒரு பேக்கரி அருகே தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு டீ குடித்துக் கொண்டிருந்தார். சந்தேகத்தின் பேரில் அவரது வாகனத்தை சோதனை செய்த காவலர்கள் அதில் 5 கிலோ கஞ்சா இருப்பதை கண்டறிந்தனர். இதையடுத்து அவரை கைது செய்தனர். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் 16 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த காவலருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. களக்காடு சிதம்பராபுரம் பகுதியைச் சேர்ந்த காவலர் ஆனந்த கலைச்செல்வன் 16 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த புகாரில் கைதானார். இந்த நிலையில் இந்த வழக்கில் கலைச்செல்வனுக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 12,500 ரூபாய் அபராதமும் விதித்து நெல்லை போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. சென்னை அடுத்த வளசரவாக்கத்தில் பிரியாணி கடையில் செல்போன் திருடிய உணவு டெலிவரி ஊழியர் கைது செய்யப்பட்டுள்ளார். வேலூரைச் சேர்ந்த இம்ரான் காரம்பாக்கத்தில் உள்ள ஒரு பிரியாணி கடைக்கு உணவு எடுக்க சென்றுள்ளார். அப்போது அங்குள்ள மேஜையில் கடை உரிமையாளர் கீர்த்திராஜ் வைத்திருந்த செல்போனை யாருக்கும் தெரியாமல் இம்ரான் திருடிச் சென்றுள்ளார். இது குறித்த புகாரின் பேரில் வளசரவாக்கம் காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி இம்ரானை கைது செய்தனர்.
கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே தண்டவாளத்தை கடந்தபோது நீலகிரி எக்ஸ்பிரஸ் ரயில் மோதியதில் 2 இளைஞர்கள் காயமடைந்தனர். சென்னையில் இருந்து மேட்டுப்பாளையம் நோக்கி சென்ற ரயில் மோதியதில் விக்னேஷ் என்ற இளைஞரின் கை மற்றும் கால் துண்டானது. உடன் இருந்த பிரகாஷ் என்ற இளைஞர் லேசான காயங்களுடன் தப்பினார். விபத்தின் போது இருவரும் மதுபோதையில் இருந்தார்களா என்ற கோணத்தில் விசாரணை நடத்தப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரத்தில் விவசாயியிடம் 35 லட்சம் ரூபாய் மோசடி செய்த ரியல் எஸ்டேட் பிரமுகர் கைது செய்யப்பட்டார். வாகரையைச் சேர்ந்த முருகசாமி என்ற விவசாயியிடம் திருப்பூரைச் சேர்ந்த ரியல் எஸ்டேட் பிரமுகரான பிரபு நிலம் விற்பனை தொடர்பாக 35,98,000 ரூபாயை தராமல் நீண்ட நாட்களாக ஏமாற்றி வந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து முருகசாமி ஈரோடு மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் அளித்த புகாரின் பேரில் ரியல் எஸ்டேட் பிரமுகர் பிரபு கைது செய்யப்பட்டார். ராமநாதபுரம் மாவட்டம் RS மங்கலம் பகுதியில் கடையின் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனம் திருடப்பட்ட சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கடந்த 2ஆம் தேதி RS மங்கலம் அரசு மருத்துவமனை எதிரே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை 2 பேர் திருடிச் சென்றனர். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ள நிலையில் அதன் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை நடத்துகின்றனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் கடையின் பூட்டை உடைத்து 7.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செல்போன்கள் திருடப்பட்டுள்ளன. பிராங்க்லின் என்பவர் தான் நடத்தி வரும் செல்போன் கடையை வெள்ளிக்கிழமை இரவு வழக்கம் போல பூட்டிவிட்டு சென்ற நிலையில் மறுநாள் காலை வந்து பார்த்தபோது பூட்டு உடைக்கப்பட்டிருந்தது. மேலும் கடையில் இருந்த செல்போன்களும் திருடப்பட்டிருந்தன. இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் விசாரணை நடத்தப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் அரியாணிப்பட்டியில் உள்ள குவாரி பள்ளத்தில் நிரம்பிய நீரில் மூழ்கி 20 வயது இளைஞர் உயிரிழந்தார். வெள்ளிக்கிழமையன்று ஆடு மேய்க்க சென்ற 20 வயதான இளைஞர் பகவதி நீண்ட நேரமாக வீடு திரும்பாததால் பல்வேறு பகுதிகளில் தேடிய பெற்றோர் காவல்துறையில் புகார் அளித்துள்ளனர். இந்நிலையில் பகவதியின் காலனி மட்டும் குவாரி நீரில் மிதந்ததால் சந்தேகத்தின் பேரில் தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் அளிக்கப்பட்டது. அவர்கள் வந்து தீவிரமாக தேடி பகவதியின் உடலை மீட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்தைச் சேர்ந்த விவசாயியிடம் 35,99,000 ரூபாய் மோசடி செய்த ரியல் எஸ்டேட் பிரமுகர் கைது செய்யப்பட்டுள்ளார். 15.7 சென்ட் நிலத்தை கிரயம் செய்து தருவதாக கூறி வாகரையைச் சேர்ந்த முருகசாமி என்பவரிடம் பிரபு என்பவர் முன்பணமாக 60,98,000 ரூபாய் பெற்றார். ஆனால் 3 ஆண்டுகளாகியும் நிலத்தை எழுதி கொடுக்காத பிரபு 25 லட்சம் ரூபாயை திருப்பிக் கொடுத்துள்ளார். மீதியுள்ள பணத்தை தராமல் அலைக்கழித்ததால் முருகசாமி காவல்துறையில் புகார் அளித்த நிலையில் பிரபு கைது செய்யப்பட்டார்.